மனத்தினை அது செல்லும் வழியில் போக விடாமல் தீமையை விலக்கி நல்ல வழியில் செல்ல விடுவது அறிவு. இன்று நம் நாட்டில் தீய செயல்களில் சிலர் ஈடுபடுவதை அன்றாடம் செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சிகளிலும் காண்கிறோம். இதில் வேடிக்கை என்னவென்றால், இச்செயல்களை செய்பவர்கள் பெரும்பாலும் இளைஞர்கள், படித்தவர்களும் கூட. இவர்களை மனிதர்கள் என்று சொல்லலாமா? பயிர்கள் செழித்து வளர்ந்துள்ள தோட்டம் வேலி அமைத்து பாதுகாக்கப்பட்டுள்ளது. அதன் பக்கமாக வரும் மாடு ஒன்று வேலியை முறித்து கொண்டு நுழைந்து பயிரை மேய்கிறது. தோட்டக்காரர் மாட்டினை நைய புடைத்து விரட்டி விடுகிறார். மறுநாளும் அதே கதைதான். மாட்டிற்கும் தீமை செய்யும் மனிதர்களுக்கும் என்ன வேற்றுமை? ஒவ்வொரு நிகழ்வின் மூலமாக அனுபவம் பெற்று தீதான செயல்களை உணர்ந்து திருத்திக் கொள்வதே அறிவின் பயனாகும். கல்வி கற்றால் அறிவு வளரும், பெருகும். எந்த செயலில் ஈடுபட்டாலும் சிந்தித்து நன்மை தீமைகளை ஆராய்ந்து மனம் போன போக்கில் செல்லாமல் தீமைகளை நீக்கி நல்வழியில் செல்ல உதவுவதே அறிவுடைமைக்கு அழகு. இதனைத்தான் வள்ளுவர் சென்ற இடத்தால் செலவிடா தீது ஒருகி நன்றின்பால் உய்ப்பது அறிவு என அறிவுடைமை அதிகாரத்தில் எடுத்துரைக்கிறார்.